ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சென்ற டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தார். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அவர் ஒரு பிரபல பத்திரிகைக்கு நேர்காணலும் அளித்தார். அப்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதால் மேலை நாடுகள் இந்தியாவுக்கு அளித்து வரும் அழுத்தங்கள் குறித்து பேசினார். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் பாசாங்குத்தனமாக நடிப்பதாக விமர்சித்தார். அணு உலைகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான எரிபொருள் யுரேனியமாகும். அதை அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து வாங்குகிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவும் ஏன் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை வாங்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை வாங்க முடிகிறது என்றால் இந்தியாவிற்கும் அதே உரிமை இருக்க வேண்டும் என்று புதின் கூறினார். இந்த விஷயத்தில் நியாயம் கேட்டு ட்ரம்பிடம் இந்த பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். யுரேனியமும் ஒரு எரிபொருள்தான். அமெரிக்காவிற்கு நமது எரிபொருளை வாங்க உரிமை இருந்தால் இந்தியாவுக்கு ஏன் அதே சலுகை இருக்கக்கூடாது? இந்த கேள்வி முழுமையான ஆய்வுக்கு தகுதியானது. ட்ரம்புடன் அதை பற்றி நேரில் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் புதின் கூறினார். ட்ரம்பின் வரிவுந்துதல் கொள்கைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் எவ்வாறு கையாள வேண்டுமென்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு வர்த்தக கூட்டாளிகள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பது உட்பட அத்தகைய வரி கொள்கைகளை செயல்படுத்துவது இறுதியில் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நன்மை உண்டாக்கும் என்று அவரது ஆலோசகர்கள் அவருக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்ததைப் போல இந்தியாவை நடத்த முடியாது என்றும் புடின் கூறினார். இந்தியா இனி ஒரு பிரிட்டிஷ் காலனி அல்ல. இப்போது இந்தியா ஒரு முக்கிய உலகளாவிய வீரர் என்றும் பிரதமர் மோடி எந்த அழுத்தத்திற்கும் எளிதில் அடிபணிந்தவர் அல்ல என்றும் கூறினார். எங்கள் நோக்கம் மோதலை தூண்டுவது அல்ல, மாறாக எங்கள் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாப்பதே எங்கள் நோக்கம். இந்தியாவும் அதையே செய்கிறது என்றும் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையே கடந்த 80 ஆண்டுகளாக ஆழமான நட்புறவு நீடித்து வருகிறது. இரு நாட்டுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தவும் பல்வேறு ஒப்பந்தங்களை இறுதி செய்யவும் ஆண்டுக்கு ஒருமுறை இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று நடந்த 23வது உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த உச்சி மாநாட்டில் இரு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் சந்தித்து பல்வேறு ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சு நடத்தினர். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே துறைமுகம், கப்பல் போக்குவரத்து தொடர்பாகவும் உணவு, சுகாதாரம், பாதுகாப்பு, அறிவியல் தொடர்பாகவும் இந்தியா ரஷ்யா இடையே பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவில் தனது அரசு அலுவல்களை முடித்துக் கொண்ட புதின் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு ரஷ்யாவுக்கு புறப்பட்டார்.